ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மணான அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சனி வந்து பார்த்தோம்னா இப்போ 3ல் இருக்கார். நல்ல ஒரு அது இப்போ குருடைய சாரத்தில் போகும்போது சின்ன சின்ன விஷயங்களும் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலே ஏற்படுத்தும். இருந்தாலும் அடுத்தக்கடுத்துக்கான முயற்சியில் நீங்கள் கண்டிப்பாக இறங்கிவிடுங்க. இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் பார்த்தா சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதி 3லுமே சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நமக்கு தெரியாமல் வாட்ச் பண்ணுறதுமான விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா வந்து நிறைய மாற்றங்கள் எதிர்பார்ப்பீங்க, பட் ஆனால் அதை வந்து உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, என்ன சேஞ்ச் ஆக மாட்டேங்குங்கிற மாதிரி சின்ன புலம்பல்கள் கண்டிப்பாக இருக்கும். 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போ 12ல் இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பெரிய லாபத்துக்காக நிறைய மெனக்கிடுவீங்க. அதுவும் இப்போ கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது கால்நடை சம்மந்தமான விஷயம், பெட் அனிமல்ஸ்னாலேயோ இல்லை வீடு சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ தாயாரினால் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் செலவினங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி 5, 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 11லிருந்து நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6 மற்றும் 9ஆம் அதிபதியான புதன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுக்கும். வேலையில் நல்ல அங்கீகாரம், நல்ல ஒரு பிரயாணங்களாலும் நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. செவ்வாய் புதன் கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் மன உளைச்சல், சின்ன டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான சூரியன் 11ல் விபரீத ராஜ யோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நடக்காதுங்கிற விஷயம் டக்குன்னு நடக்கிறது, எதுவும் முடியாதுன்ற விஷயத்தை வந்து ஸ்ட்ரக்டர் முடித்து எல்லாமே கிளியராகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது அற்புதமான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான புதன் 11ல் இருக்கும்போது நல்ல ஒரு பிரயாணங்களாம் நல்ல லாபங்கள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் கிடைக்கிறமான விஷயங்கள், குலதெய்வ வழிபாடுக்காக பிரயாணம் பண்ணுறமான சூழ்நிலைகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது ஒரு விபரீத ராஜ யோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஏன்னா சூரியன் வந்து உங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுத்துரும். ஸோ நடக்காதுங்கிற ஒரு விஷயம் திடீர் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஒரு நாட்கள் வந்து பூசத்தில் போகும்போதும் திங்கள் செவ்வாயில் அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவர் வந்து 8ல் போவார். ஸோ 8ல் போகும்போது ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக வந்து செவ்வாய் செவ்வாய் 4, 11ஆம் தேதி 12ல் இருக்கும்போது கொஞ்சம் வீடு சம்மந்தமான விஷயங்கள், சின்ன சின்ன செலவினங்கள், வண்டி வாங்கணும், சின்ன சின்ன செலவு வைக்கிறது, பெட் அனிமல்ஸ்னால் ஒரு மன உளைச்சலோ ஒரு டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மகர லக்னமாக வந்து ராகு தேசாபத்தியந்திரங்கள். ராகு வந்து உங்களுக்கு வந்து 2ல் இருக்கார். அதுவும் சுயசாரத்திலும் போல்டாக பேசுவீங்க, எங்கே போனாலும் அடித்து நொறுக்கி தூர் கலப்புறமான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஸோ நல்ல ஒரு கமாண்டிங்கான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பர் தான். அதுக்கப்புறம் வந்து மகர லக்னமாக வந்து குரு தேசாபுத்தியந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து 6ல் வந்து வக்கரமாக இருக்குது. ஸோ 6ல் வக்கரமாகும்போது 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி 6ல் வக்கரமாக வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச வேகத்துக்கு வேலை நடக்கலை, கொஞ்சம் ஸ்லோவாக போதுங்கிற எண்ணங்கள், நம்ம நினச்ச மாற்றங்கள் உடனே நடக்கலைங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மகர லக்னமாக வந்து சனி தேசாபுத்தியந்திரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1, 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறது, நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, சில பேர் வாட்ச் பண்ணுற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரும்.
வேலையில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, நல்ல ஒரு குருமார்களை போய் தரிசனம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மேற்படிப்பு நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், அதெல்லாம் சூப்பராக நடக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக வந்து கேது தேசாத்திரம், கேது வந்து 8லேருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ராஜ யோகங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து அது 8-11 போது விபரீத ராஜயோகங்களை அள்ளி தரணும். ரொம்ப நாளாக வந்து லிட்டிகேஷனாகவும் ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற விஷயம் டக்குன்னு முடிஞ்சு ஒரு சுபமாக முடிகிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக வந்து சுக்கிரன் திசாபுத்தி வந்துருங்கள். சுக்கிரன் வந்து பார்த்தா 5-10ஆம் அதிபதி வந்து இப்போ 11ல் இருக்கும்போது சிறப்பான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப அற்புதமாக இருங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா, குலதெய்வம் தெரியாதவர்கள் எந்த தெய்வத்தை வணங்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வமே தெரியாது. ஏன்னா அப்பா ஒரு ஊரில் இருந்திருப்பாங்க, அம்மா ஊரில் வந்துருப்பாங்க, எல்லாம் மைக்ரேட் ஆகி வருவாங்க, சில பேர் வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்போது அவங்க பூர்வீகமே கட்டாயிடும். ஸோ அப்பா வழியிலையும் தெரியாதுங்க, அம்மா வழியும் தெரியாதுங்க, எனக்கு என்ன குலதெய்வம்னே தெரியாது. ஆனால் எனக்கு குலதெய்வம் வந்து கும்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க, என் ஜாதகத்தை குலதெய்வத்தை போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க எந்த தெய்வத்தை வணங்குறதுனால நமக்கு வந்து அந்த குலதெய்வம்க்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இதில் பார்க்க போகிறோம். ஸோ குலதெய்வத்துக்கான முக்கியமான தெய்வம். ஸோ இப்போ இந்த குலதெய்வம்னா ஏகப்பட்ட குலதெய்வங்கள் இருக்குங்க. நீங்கள் வந்து அந்த குலதெய்வத்தோடைய சாயல் பார்த்திங்கன்னா நிறைய கருப்பர் வருவார், நிறைய தெய்வங்கள் ஓகேங்களா, கருப்பர், முனியன், அப்புறம் ஏகப்பட்ட தெய்வங்கள் வந்து கிராம தேவதைகளாக, அதாவது நம்ம குடும்பத்தோடு இறந்து போய் அவங்களே தெய்வமாக வழிபடுறவங்க இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வழியாக குலதெய்வத்தை வந்து வழிபடணும். இதுதான் குலதெய்வ செக்டார்லேயே வரும். இல்லை என்ன முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்னா, ஒரு 14 தலைமுறை 15 தலைமுறைலாம் வந்து அந்த கோயிலில் போய் நின்று அவங்க வந்து வழிபாடு பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல போய் நின்று நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த நல்ல ஒரு வைப்ரேஷன், நம்ம தாத்தா முப்பாட்டன் உட்காந்து பூஜை பண்ண இடத்துல நம்ம பண்ணும்போது அது கிடைக்குங்கிறது வந்து ஐதீகம். பட் இருந்தாலும் சில பேருக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைக்கிறதில்ல. ஏன்னா வந்து குலதெய்வம் எனக்கு தெரியல, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்போது இதுக்கு வந்து யார் அந்த தெய்வம்னா ஹரிஹர சுதன் ஐயப்பனை தான் பார்க்கணும். நீங்கள் வேணால் பாருங்கள், ஐயப்பனை பாருங்கள், அது வந்து கருப்பு உடை அணிஞ்சு தான் போவாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஹரியும் சிவனும் கலந்த ஒரு கலவையானவர் தான். அவர் வந்து ஒரு எப்படிப்பட்டவனோ அவர் ஒரு வாரியர் தான். ஸோ வாரியர்னும் போது அவர் சண்டைக்கு போயிருக்கார், வில் எடுத்து போயிருக்கார். அதேமாதிரி கருப்பு உடை உடுத்தி தான் போவாங்க. ஏன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் ஆச்சாரமான தெய்வம், கொஞ்சம் எமோஷனலான தெய்வம் தான் வச்சுப்போமே, பிரம்மச்சரியம் உள்ள ஒரு தெய்வம் தான். அதனால் வந்து யாருக்கெல்லாம் குலதெய்வம் தெரியாதோ அது குலதெய்வத்துக்கான ஹெட் குவார்ட்டர் யாரானா ஹரிஹர சுதன் ஐயப்பன் தான். ஸோ நீங்கள் வந்து எந்த தெய்வம் உங்களுக்கு குலதெய்வம் தெரியலனாலும் நீங்கள் ஐயப்பனை வணங்கும்பொழுது சிறப்பான பலன்கள். அது எப்படி வணங்கணும் அப்படின்னும்போது, சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. அந்த கிழமைகளில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்களே கிடைக்கும். அதுதான் ரொம்ப ஈஸியான வே ஓகேங்களா. அது ஐயப்பனை எப்போ வணங்கணும், அந்த சனீஸ்வர பகவான் எந்த கட்டத்தில் இருக்கார். இப்போ உதாரணம் சொல்லப்போனால் சனீஸ்வர பகவான் வந்து இப்போ சப்போஸ் வந்து மேஷத்தில் இருக்காருன்னு வைங்களேன். ஸோ லைனாகவே சொல்லிட்டு வரேன். ஸோ மேஷத்தில் வந்து சனீஸ்வர பகவான் இருக்கான செவ்வாய்க்கிழமைகளில், அதாவது மேஷம் விருச்சிக ராசிகளில் சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருந்தார்னா நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமைகளில் ஐயப்பனை வணங்குவது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி வந்து ரிஷபம் துலாம் ராசிகளில் சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் போய் அந்த ஐயப்பனை வணங்குவது ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும். அதே மாதிரி மிதுனம் கன்னியில் வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா புதன்கிழமைகளில் வந்து ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் சந்திரன், அதாவது கடக ராசியில் வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா நீங்கள் வந்து திங்கள் கிழமைகளில் வந்து அந்த ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசியில் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில் இருக்காருன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து சனீஸ்வரன் அந்த ஐயப்பன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து தனுசு மற்றும் மீன ராசிகளில் சனீஸ்வர பகவான் இருக்குன்னா வியாழக்கிழமைகளில் வந்து நீங்கள் போய் வந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சனிக்கிழமைகளில் அதாவது வழிபாடு பண்ணோன்னா உங்களுக்கு வந்து மகரம் மற்றும் கும்பத்தில் உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா நீங்கள் சனிக்கிழமைகளில் வந்து போய் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஸோ இது வந்து அந்த ராசியில் இருக்கிற சனி உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரோ
அதை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அற்புதமான பலன்கள். நீங்கள் குலதெய்வத்தை நீங்கள் போய் வழிபட்டு பண்ணுற அந்த ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த தெய்வத்தை வணங்குறதுல பௌர்ணமி காலங்களிலும் அமாவாசை காலமும் குலதெய்வம் என்ன வேணா இருக்கட்டும், ஐயப்பனை நினச்சிட்டு வணங்குங்க வீட்டில். அற்புதமான பலன்களை தேடி வரும். குலதெய்வத்துக்கான அனைத்து பலன்களும் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.